காலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். இந்த மத்தியான வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் தரித்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். MMJ மூலமாக இந்த அழகான ஹெவன் டிவி வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் கிருபை செய்த என் ஏசப்பாவுக்கு நன்றியை வாழ்த்திலையும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த நேரம் எவ்வளோ சந்தோஷமான நேரம். எத்தனையோ பேர் இந்த நேரத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கும் போது நமக்கு இந்த அழகான நேரத்தை நம் வாழ்க்கையில் கூட்டி தந்தார் அல்லவா. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலையும் வீடுகளிலும் கண்ணீரோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை அவருடைய கிருபையினாலே அவருடைய அநாதி இரக்கத்தினாலே நம்மளை தெரிந்தெடுத்து இவ்வளோ அழகாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா. நமக்கு உண்ண உணவு உடுக்க உடையும் தந்து நம்மளை அநேக பாதைகளில் வழியாக நம்மளை அநேக மக்களுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வைத்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அவரை எப்படி ஸ்துதிக்க முடியும்? அவரை எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? அவரை எப்படி மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியும்? அவ்வளோ பெரிய தகப்பனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியமுள்ளவர்கள் அல்லவா. இந்த நேரத்தில் அவரை நோக்கி ஒரு நிமிஷம், அப்பா, இந்த அழகான ஊழியத்தை இந்த நேரத்தில் இந்த மத்தியான வேளையில் நாம் கூடியிருக்கிற ஒவ்வொரு பேரும் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்கள் வாழ்க்கையில் கூட்டி சேர்த்தீரப்பா. உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் 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 அப்பனே. இதுக்கு காரணமாக இருந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியப்பா. அப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தாவே ஆசீர்வாதமான ஊழியமாக மென்மேலும் வளருமேப்பா. இன்னும் அது அநேக மக்களுக்கு பிரயோஜனமான ஊழியமாக மாறுமே கர்த்தாவே. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும் முன்பாகப்பா கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய வருகை மிகவும் சமீபமான இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியங்கள் எல்லாம் இன்னும் வளரணும்ப்பா. உண்மை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. உம்முடைய கடைசி வாஞ்சப்பா, நீங்கள் உலகம் எங்கு புறப்பட்டு போய் சகல சிருஷ்டியும் அப்பா ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னீரப்பா. அந்த ஆதாய பணி அப்பா, சுவிசேஷ பணியை சிறப்பாக செய்கிற இந்த ஆர்கனைசேஷனை கர்த்தாவே நீர் மென்மேலும் வளர்த்தணும்ப்பா. அதுக்கு எதிராக போராடுகிற எந்த சக்தியில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. இது மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியமாக, அநேக மக்களுக்கு ஃபீட் பண்ணுற ஊழியமாக, அநேக மக்களை அப்பாவிடத்தில் கொண்டு வருகிற ஊழியமாக சுவாமி. முன் காலங்களிலே கர்த்தாவே மிஷனரிஸ் அப்பா எங்களுக்கு படிப்பை கொடுத்தது நிமித்தம் அப்பா, எங்களுக்கு அப்பா அநேக ஹாஸ்பிட்டல், அநேக காலேஜஸ், அநேக பள்ளிக்கூடங்களை எங்களுக்கு தந்தது நிமித்தம் சுவாமி. இன்று நாங்கள் எல்லாம் அன்பை அறிந்தோமேப்பா. அதுபோல் இந்த ஊழியத்தின் நிமித்தம் அநேக மக்களுமே அறிந்து கொள்ளத்தக்கதாக சுவாமி, அநேக மக்களும் இடத்தில் வரத்தக்கதாக சுவாமி விதைக்கப்படுகிற வசனங்கள் 100 நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பனே. கடைசி காலங்கள் அப்பா, கடைசி மணி துளி நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உங்களுடைய வருகை சமீபமாகும் போது நாங்கள் கைவிடப்படக்கூடாதுப்பா. அநேக மக்களை உங்களிடத்தில் கொண்டு வரத்தக்கதாக, அநேக ஆத்துமாக்களை உங்களிடத்தில் கொண்டு வரத்தக்கதாக சுவாமி நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாதுப்பா. அப்பா, தந்த நாட்கள் எல்லாம் உமக்கு பிரயோஜனமாக எங்களை நீ பிரயோஜனப்படுத்தணும் சுவாமி. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருப்பாங்கப்பா. எப்பா வெட்டிங் டே அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்களப்பா. எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அவருடைய இதயத்தின் தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தியாக்கப்பா. மகாபெரிய தேவனின் இந்த உலகத்தை படைத்த தேவனின் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உண்மை ஸ்துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சின்ன ஜெபத்தை அப்பா நீர் ஏற்றுக்கொள்ளப்பனே. நன்றிப்பா, ஸ்தோத்திர ராஜா. இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக, நமக்கு புகலிடமாக, தந்தை தாய் எல்லாரும் தள்ளிவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். அவருடைய நிழலில் கீழ் நம்மை மறைத்து கொள்வார். தீமை செய்கிறவர் நமக்கு எதிராக வந்தாலும் அவருடைய எல்லாரும் தேவன் அருகிலே நின்று நம்மை பாதுகாத்து கொள்வார் என்ற அழகான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து என் தேவன் என் வெளிச்சம் என்ற பாடலை பாடுவோமா. என் தேவனின்
என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தை தாயும் தள்ளிவிட்டாலும் அன்பர் ஈசனை சேர்த்து கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் ஈசனை சேர்த்து கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலே என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலே என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உம்மை அறிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உம்மை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் நம் வெளிச்சமாக இருக்கும்போது எப்படிப்பட்ட தீமை செய்கிறோம் நம்ம பக்கத்தில் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட தீமையான காரியங்களையும் அவர் நம்ம அருகில் வந்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஐக்கியம் என்ற ஒரு அழகான தலைப்பின் கீழே நாம் ஆண்டவரை பற்றி தியானிப்போமா? 1 யோவான் 1:3 நான் வாசிக்கும் போது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே படைத்தது அவருடைய சிருஷ்டியாக, அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்ம மேல் ஊற்றின போது மண்ணாயிலிருந்து எடுத்தப்பட்ட நாம் ஜீவாத்மாய் ஆகி அவரோடு பேச அவரோடு ஐக்கியம் கொள்ளவே ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுஷனை படைத்தார். அவருடைய படைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோமா? இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோமா சுவாமி? அப்பா, நீர் எங்களுக்கு அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, நீர் எந்த மிருகத்தையோ எந்த பறவையும் படைத்து விட்டு அதனோடு நீ உறவு கொண்டு அவரோடு பேசி கொண்டிருக்கவில்லை. ஆனால் நீ படைத்த அந்த ஆதாமோடு அந்த குளிர்ச்சியான நேரங்களை தேடி வந்தீரே சுவாமி. அந்த ஆதாம் ஏவாளோடு பேச வந்தீரே சுவாமி. அப்பா, அப்படிப்பட்ட ஐக்கியத்தை விரும்புகிற தகப்பன் நீர் அப்பா. அது மட்டும் இல்லை, அவன் பாவம் செய்த போது கூட அதாமே, அவன் ஒழித்த போது கூட அதாமே எங்கே இருக்கிறா என்று ஐக்கியத்தை தேடி வந்த தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய தகப்பன், அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். இந்த நேரத்தில் அவர் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். மத்தியான வேளையில் எல்லாரும் இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற அனைவரும் ஆண்டவரே, நீர் எங்களோடு ஐக்கியத்தோடு உம்முடையோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கணும் சுவாமி. எப்போதும் நாங்கள் உம்மோடு அப்பா உறவாக
உணவாட வேண்டும் சுவாமி. நீரே மெய்யான திராட்சை செடி, நாங்கள் திராட்சை கொடிகள் சுவாமி. அப்போ அந்த கொடிகளாய் நாங்கள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று யோவான் 15:5 நாம் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் அந்த செடியப்பா, அதை சுற்றி நாங்கள் கொடியாக படர்ந்து நாங்கள் அநேக கனிகளை கொடுக்கும்போது கர்த்தாவே, நாங்கள் அப்பா நீர் எங்களின் மகிமைப்படுவீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தரணும் அப்பா. உண்மையில் மட்டும் நாங்கள் சார்ந்திருக்கணும் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய தொடர்பில் உம்முடைய ஐக்கியத்திலும் ஒரு சிறு துரு கூட இருந்தால் கூட அது அந்த தொடர்பு சரியாக இருக்கவே சுவாமி. அப்பா, எங்களுடைய சுய பாவங்களோ சுய எண்ணங்களோ அந்த துருவாக இருக்கவே கூடாது என்று நாம் ஒவ்வொரு பேரும் அந்த ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவரே அதை நினைத்து பார்த்து, ஆண்டவரே ஒரு சின்ன பாவம் கூட உமக்கும் எங்களுக்கும் அப்பா தொடர்பு உண்டு பண்ணாதபடி எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி எந்த பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை மாற்றி போடும் உண்டு. இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்மோடு உள்ள ஐக்கியம் எப்போதும் ஆண்டவர் அந்த ஏசப்பா அந்த உலகத்தில் இருந்த போது பிதாவோடு எப்போது ஐக்கியம் கொண்டவராக இருந்தது போல நாம் அவரோடு ஐக்கியத்தை வளர்த்து கொண்டவர்களாக இருக்கணும். நமக்கு அநேக பாவங்கள் போராட்டங்கள் வரும், அநேக மனசோர்வுகள் வரும். ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் நம்ம ஐக்கியத்தை கெடுக்கிற எந்த பாவத்தையும் நம் வாழ்க்கையில் செய்யவே கூடாது. ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற என்ன ஆண்டவர் இந்த போராட்டங்களை நமக்கு தந்திருக்கிறார். என்ன போராட்டம், இப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அந்த நேரத்தில் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று நாம் சொல்ல படிக்கணும். இப்படிப்பட்ட போராட்டமான நேரங்கள் நாம் போய்கொண்டிருந்தாலும் இயேசுவின் இரத்தம் எங்கள் வீடை சுற்றிலும் எங்கள் மதிலை சுற்றிலும் ஆண்டவரை நீ தெளித்தபடியால் ஸ்தோத்திரம் என்று நான் சொல்லிக்கொண்டு பழ வேண்டும். அந்த பார்வோனின் முதல் பேட்டை எல்லாம் அழிந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக இயேசுவின் அந்த இரத்தத்தை பூசி அந்த இடத்துல அடையாளத்தை காண்பிக்க சொன்னார் அல்லவா. நாம் பழைய ஏற்பாடில் வாசிக்கும் போது அந்த இரத்தத்தை தெளித்து கொள்ளணும். நாம் வீடை சுற்றி இயேசுவின் இரத்தம் ஜெயம். எப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்தில் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற அந்த போராயுதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள பழகும் போது அவரோடு உள்ள ஐக்கியம் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக இயேசுவின் நாமம் ஜெயம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே என்ற பாடலை பாடின பக்தனை போல இயேசுவின் நாமமே மேலான நாமமே. எப்படிப்பட்ட நாமம், எல்லா நாமத்தை விட மேலான நாமம். அந்த நாமத்தை நாம் தரித்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமம் 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கலாம். சங்கீதம் 145:18 வாசிக்கும் போது இயேசுவின் நாமம் மேலான நாமம், வல்லமையின் நாமம். அப்போ அந்த நாமத்தை நாம் எப்போதும் கையில் பிடித்து கொள்ளணும். அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் சின்ன தப்பாக கூட அவருக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை செய்யவே கூடாது. அவன் விரும்பாத எந்த பாவங்களோ அந்த ஐக்கியத்தை கெடுக்கிற எந்த பாவங்களோ நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அடுத்து தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த ஐக்கியமும் கெட்டு போகாது. தேவனுடைய ஆவியானவர் என் இதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும்ப்பா. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்ப்பா. என் சிந்தனை கூட சுத்தமாக இருக்கணும் சுவாமி. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்துவோன்னு சொன்னது சங்கீதக்காரனை போல. சங்கீதம் 139 23-24 வாசிக்கும்போது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்தால் சுவாமி அதை எல்லாம் என்ன எடுத்து மாற்றி போடும்னு ஆண்டவரத்தில் நம்ம கேட்க நமக்கு அந்த உரிமை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆண்டவர் வேதனைப்படுத்துகிற எந்த காரியமானாலும் ஆண்டவரை என்னை விட்டு மாற்றி போடும். நான் சிலர் தப்பான காரியங்கள் மூலம் உண்டாக்கலாம், நம்ம பணத்தை உண்டாக்கலாம்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத காரியம். நம்ம நினைக்கிற ஒரு சின்ன பொய் கூட, ஒரு சின்ன வார்த்தை கூட ஆண்டவர் விருப்பம் இல்லாத நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது நிமித்தம் நியாய தீர்ப்பில் அவரோடு நம்ம முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் எப்போது பரிசுத்தமாக நம்மளை காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு நம்ம இருக்க வேண்டிய 4 வகை ஐக்கியத்தை பற்றி சிறிது நேரம் அனுப்போமா. இந்த நேரத்தில் தேவனோடு உள்ள ஐக்கியம் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஜெப நேரம் அவரோடு தரித்திருக்கிற நேரம், அவரை துதிக்க அவருடைய பிரசனை இறங்கி வருகிற நேரம். நாம் ஜெபிக்க நம்முடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமடையும். நாம் எப்படிப்பட்ட நேரங்களில் இருந்தால் அவரோடு நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் இறக்கி வைத்து அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை நாம் காண முடியும். நம்மோடு இறங்கி வருகிற அந்த பிரசன்னத்தை காண முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 11 வருஷங்கள் அநேக மணி நேரங்கள் என்னுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபித்த போது கடைசியில் நான் தளர்ந்து போன நேரத்தில் அவர் என் பக்கத்தில் என்னை தட்டி கொடுத்ததா நான் காண்டேன்.
அன்னைக்கு அன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கற்றுக்கந்தார். அவரை அவரோடு ஜெபிக்க அவரை துதிக்க அந்த பிரசனை இறங்கி வரும். அந்த பிரசனத்துக்குள்ளே அவர் நம்மோடு வந்து பேசுகிறதை நான் காண முடிந்தது. அவருடைய பிரசனத்துக்குள்ளே ஒவ்வொரு பேரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது, முழு மனதோடு அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது அவருடைய பிரசனை நம்ம மத்தியில் இறங்கி வரும். அந்த நேரத்தில் அவர் நம்மோடு பேசுகிறா தகப்பனாக இருப்பார். என்னுடைய பெட்டில் கூட, அந்த ஹாஸ்பிட்டலில் கூட, அந்த பெட்டில் அவர் என்னோடு பேசினார். என்னோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவர் எனக்கு ஆறுதல் தந்து எனக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை என் வாழ்க்கையில் கட்டளையிட்டார் என்றால் அவர் ஜெபிக்கிற நேரத்தை அவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். இந்நேரத்தில் நான் பார்க்கும்போது யோசுவா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் என்று நான் வாசிக்க முடியும். யோசுவா அதிகாலையில் ஜெபத்தை தேவனோடு வைக்க கொண்டிருந்தார். யோசுவா 3:1 நாம் பார்க்கும்போது, தாவீது ராஜாவாக இருந்தபோது 3 முறை தேவ சந்ததியில் நின்று ஜெபிக்கிற ஒரு மகனாக காணப்பட்டார். தானியேல் 3 முறை ஜெபிக்கிற மகனாக காணப்பட்டார். அந்த ஜெபிக்கிற பழக்கம் அவர்தான் மட்டும் இல்லை, தேவனுக்கு நமக்கு எப்போவுமே வேத வாசிப்பு அவரோடு கூடிய ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்துகிற வேத வாசிப்பின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நமக்கு நடக்கும்போது அது நமக்கு வெளிச்சமாக இருக்கும். நமக்கு என்ன காப்பாற்று, நம்ம படுத்திருக்கும் போது கூட அது நம்மோடு சம்பாஷிக்கும். எவ்வளோ பெரிய சிலாக்கியம். ஜார்ஜ் முல்லர் என்ப ஒரு பெரிய தேவதாசர், அவர் எப்போதும் பைபிள் வாசிக்கும்போது 180 முறை பைபிளை வாசித்து முடித்தாராம். ஆனால் அந்த 180 முறையும் முழங்காலில் நின்றே ஜெபிப்பாராம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு. அந்த வாசித்து கொண்டு அந்த வசனங்களை தியானித்து கொண்டே நடப்பாராம். அப்போது ஆண்டவரோடு அந்த வசனங்கள் அவரோடு பேசிக்கொண்டே இருக்குமா. அந்த வேத வாசிப்பும் ஜெபமும் ரெண்டு சிறைகளைப் போல நம் வாழ்க்கையில் இருக்கணும். அப்போது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்து மக்களோடு உள்ள ஐக்கியம். நாம் தேவ பக்தியின் ஒரு வேஷத்தை மட்டும் போட்டுட்டு மனுஷனோடு ஐக்கியம் இல்லாத மக்களாக நான் வாழவே கூடாது. எப்போதும் மனுஷனோடு ஐக்கியம் நமக்கு எப்போது இருக்கணும். ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் மட்டும் இல்லை, மனுஷனோடு அந்த ஐக்கியத்தை நம்ம வைத்துக்கொள்ளும் போது அநேக மக்களை நம்ம ஆண்டவரத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம் போனவங்க எல்லாருமே ஆண்டவரோடு செஞ்சரிச்சாங்க. ஆனால் மனுஷனோடு தான் வாழ்ந்தாங்க. நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ பழகணும். அது மட்டும் இல்லை, இந்த மக்களோடு உள்ள அந்த ஐக்கியத்துக்கு தடையாக இருக்கிற நிறைய காரணங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு வந்து பண ஆசை. ஒரு மனுஷன் கொஞ்சம் பணம் ஆசீர்வதிச்சா, ஆண்டவரை ஆசீர்வதிச்சா அவன் நினைக்கிறதெல்லாம் வேறு, தன்னால் வந்ததுன்னு. அந்த பண ஆசையினால் நம்ம பைபிளில் வாசிக்கும் போது பண ஆசையினால தான் அந்த யூதாஸ் காரியோத்து தன்னுடைய கூட உள்ள எல்லா சீஷர்லேருந்து பிரிஞ்சு போனான். தன்னை ரொம்ப நேசித்து அந்த ஏசப்பாவை கூட அவன் விட்டு காட்டி கொடுத்து விட்டான். எது ஒன்றே ஒன்று, அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நம்ம நினைப்போம் இதனால இல்லை, ஒரு வட்டிக்கு கடன் கொடுக்கறதுனால எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்துறாங்க. எத்தனையோ பேர் பணத்தை வட்டிக்கு கொடுக்கறதுனால தன் வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்துறாங்க. ஒரு நாள் அதை செய்யக்கூடாது. அநேக தீமையான காரியங்கள் மூலம் நம்ம பணத்தை உண்டு பண்ணலாம். அது பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நமக்கு தெரியும். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ, என்ன வேலை செய்கிறோமோ, அந்த இடத்துல நாம் கடன் கொடுக்கணுமே தவிர கடன் வாங்குகிற மக்களாக இருக்கக்கூடாது. நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த பண ஆசை தான் எல்லா பேருக்கும் தீங்காக இருக்கிறது, எல்லா பேருக்கும் முக்கியமான பாவமாக இருக்கிறது. அந்த பண ஆசையினால் எத்தனையோ பேர் கைக்கூலி வாங்குறதுனால, நியாயமற்ற காரியங்கள் செய்கிறதுனால எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அந்த பண ஆசை உள்ளவர்களாக இல்லாமதுபடி ஆண்டவர் தனக்கு தந்த காரியத்தில் நாம் திருப்தியாக இருக்கும்போது ஆண்டவர் சந்தோஷத்தின் நிறைவை நமக்கு தருவார். மக்களோட ஐக்கியம் நமக்கு இன்னும் நிறைவாக இருக்கும். ஒரு மனிதன் இறந்து போகும்போது கூட அவனை குறித்து ஒரு மனுஷன் சொல்லணும், மற்றவங்க தொற்கால் இந்த உலகத்தை விட்டு போன போது கூட அவளோடு கூட இருந்த எல்லா சகோதரிகளும் எங்களோடு இருந்த போது எதை செய்தார்கள் என்று சொன்னார்களே தவிர இதை கொண்டு போனால் அதை கொண்டு போனான்னு சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவரோ விரும்புகிற அந்த ஐக்கியத்தை மக்களோடு நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது உபதேச வேறுபாடுகள். நம்ம நினைக்கிறோம் நாங்கள் அந்த சர்ச் போகிறோம், அவங்களோட போகிறோம், எங்களோட போகிறோம், அது முக்கியம் இல்லை. உபதேச வேறுபாடுகள் நம்ம நினைக்கும் கேத்தலிக் சர்ச் போகிறோம், ஆர்சி போகிறோம், சிஎஸ்ஐ போகிறோம், பெண்டிகாஸ் போகிறோம், அது ஒன்றும் ஆண்டு விரும்பலை. ஆண்டு ஒன்றே ஒன்று விரும்புகிறாருன்னா அவர் என்ன சொல்கிறார்? ஒரு மனதான செயல் நோக்கம், ஒரே மனது இருக்கணும். என்ன நோக்கம் இருக்கணும்னா ஏசப்பாவை குறித்து மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லணும், ஏசப்பாவை குறித்து தான் சொல்லணும், அவரை நாமத்தை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும், அவரை மட்டும்தான் தெய்வமாக கொண்டிருக்கணும். அதில் எத்தனையோ வழிகளில் அவரை வழிபடலாம். ஆனால் ஆண்டவருடைய ஒரே நோக்கம் என்னை மகிமைப்படுத்துகிறார், என்னோட பிள்ளை மட்டும்தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம சிலர் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், ஆதி திருச்சபையில் இவன் சிலர் பவுலை சேர்ந்துக்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தான் எங்களை கிறிஸ்து
உறவுகள் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. சில மக்கள் சொல்கிறாங்க, இவர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், ஏன்னா பவுல் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார், அவர் போயிட்டே இருப்பார், அதனால் நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் கேபாவை பேதுருவை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க, ஏன்னா அவர் தான் முதல் அப்போஸ்தலர், அவரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. சிலர் நாங்கள் கிறிஸ்துவை மட்டும்தான் பார்த்துட்ருப்போம், எங்களை மாதிரி நீங்கள் மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி இப்போவும் நிறைய பேர் நாங்கள் பெரியவங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது ஆண்டவர் விரும்புகிற காரியமே இல்லை. மனுஷன் பிறக்கும்போது இந்த பாவத்தில் கற்பந்தரித்த மக்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பாவியா என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் வளர்த்து கொள்ளும் போது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும் என்பதற்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இந்த நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிற அந்த பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை ரொம்ப முக்கியம். நம்ம நினைப்போம், நம்மளை உபயோகிக்க நம்ம ஆசீர்வதிக்கப்பட அநேக பொறாமைக்காரங்க நம்ம மேலே எழும்புவாங்க. நம்ம பைபிளில் வாசிக்கிறது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமை என்றால் அதுக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழிகள் 27:4. பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு கோணம் பொறாமை. நம்ம வாசிக்கிறோம், ஆபேல் காயின் முதல் பிறந்த சகோதரர்கள், அவனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தா அவனை கொன்று போடுறான். எவ்வளோ பயங்கரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பொறாமையை கண்டு நம்ம தோண்டு போகக்கூடாது. நாமும் மற்றவருடைய ஆசீர்வதிக்கப்படும் போது சந்தோஷப்படணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட குணத்தை நம்ம மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அது மாதிரி அடுத்தவங்க மேலே அக்கறை கொள்ளணும். இதெல்லாம் ஆவியின் கனிகளில் 1, 2 எல்லாத்தையும் வாசிக்கும் போது அந்த ஆண்டவர் விரும்புகிறது சபை பாகுபாடு பிரிச்சுட்டு போகிறது, பொறாமை, பெருமை, அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற காரியமே இல்லை. நம்ம நினைக்கும் நான் ஆண்டோடைய பிள்ளை, அது இல்லை. நம்ம ஆண்டவர் வாழ்ந்து காட்டுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் அக்கறை கொள்ளணும். நம்ம ஆண்டவர் விரும்புகிற சபை கூடி வருதலை அசட்டே செய்யாதிருங்கள். சபை கூடி வருதலை ஒரு நாள் நம்ம அசட்டே பண்ணக்கூடாது. எப்படி தேவ ஜனங்கள் கூடி வரணுமா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல, எப்போது நான் ஒவ்வொரு நாளும் கூடி வரலாமா? அவருடைய ஆலயத்தில் வாசலில் கூடி வரலாமா? அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் இல்லறத்தில் கூடி ஜெபிக்கலாம், தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கலாம், திறந்த வெளிகளில் கூடி ஜெபித்து அநேக மக்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாக, அநேக மக்களுடைய பாரங்களை மாறி சுமக்கிறவர்களாக, அநேக மக்களுடைய காரியங்கள் அவர்களோடு ஒத்து போகத்தக்கதாக நாம் மாறி அவர்களோடு ஒருவருக்கொருவர் அக்கறை கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம விரும்பணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஜெபத்தை மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரே தவிர, ஆண்டவர் சொல்கிறாருல்ல, அந்த யோபு அவனுடைய சகோதரனுக்காக ஜெபித்த போது அவருடைய கட்டளை அவர் விடுவித்தார். அவருடைய கட்டளை இருந்து எல்லாம் அவருக்கு விடுதலை கொடுத்தார். எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பைபிளை வாசிக்கும் போது எல்லாம் அவர் நமக்காகவே எழுதிவிட்டு சென்றிருக்கிறார். அதை சுமந்து கொண்டு செல்வது மட்டும் இல்லை, நம் வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்தணும். நம் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தும் போது அவருடைய நாம மகிமைப்படும் என்பதுக்கு சந்தேகம் இல்லை. இல்லற வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஐக்கியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இல்லற வாழ்க்கை என்பது ஒரு கணவனும் மனைவியும் ரெண்டு குடும்பத்திலேருந்து வர்றோம். 2 குடும்பத்தில் அநேக வித்தியாசமான வளர்ப்பு முறைகள் இருக்கும். ஆனால் ஒருவர் விட்டு கொடுத்து வாழும்போது அந்த வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு, ஆபிரகாம், மோசே போன்ற அப்போஸ்தலர்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க தான். எல்லா இடமும் கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும். ஆனால் அதில் இந்த எல்லாம் கரத்தை பிடிச்சிட்டு ஜெபிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் 42 வருஷமும் ஆண்டவரோடு அந்த இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆண்டவர் கிருபை செய்தார். அவரோடு அந்த முப்பரி நூல் அறாதுன்னு சொன்னது போல ஆண்டவரோடு அந்த கரத்தை பிடித்து ஜெபிக்க ஆண்டோடைய கரம் அந்த இடத்துல இறங்கி வந்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொள்ள வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிற அந்த உலகத்தில் மனுஷனுடைய அப்பா அம்மா எல்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்பா, நம்மளோட உயிருள்ள அப்பா, என்றைக்கு நம்மோடு இருக்கிற அப்பா நம்மோடு கூட இருக்கும்போது அந்த இல்லற வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், எல்லா குழப்பங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இதை வழி நடத்துவார். நம் பிள்ளையாண்டனுக்கு கூட நடக்க வேண்டிய வழியை நாம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் கூட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக மக்களுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்கள கூட உலக மனுஷனை போல நம்ம வளர்க்கக்கூடாது. அவங்கள கூட நம்ம ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வளர்க்கும்போது சில காலங்கள் நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். மனுஷனாக பிறந்து அவனுக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு. ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தபோது நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திருந்தார். ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம்தான். யாருக்குமே பர்ஃபெக்ட் லைஃப்னு உள்ளது ஒரு நாளும் கிடையாது. லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் தான் சொல்லியிருக்காங்க தவிர ஒன்றுமே அது ரோசஸ் மலர் படுக்கை அல்ல. வாழ்க்கை மலர் படுக்கை அல்ல. அதில் போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் ஒரு புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பி அநேக மக்களுக்கு முன்பாக நிற்க முடியும். ஆண்டோடைய நாம மகிமைக்காக சாட்சியாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். கஷ்டமான காரியங்களும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்தோஷம் சமாதானமாக நடத்துவார் என்பதற்கு சாட்சியாக நான் என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ சபையோடு உள்ள ஐக்கியம்
இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. அவங்களையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கும்போது யூடியூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிறிஸ்தவங்களுக்கு எதிராக எழுதி கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்நிய மதத்தில் உள்ளவங்க அவங்க மதத்தை பற்றி எழுதுறதை பார்க்கவே முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவங்க என்று சொல்கிறவங்க அவங்கள பாஸ்டர்ஸ் அவங்க கூட இருக்கிறவங்கள அநியாயமாக எழுதி கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கு. ஆண்டவர் இதில் விரும்பவே இல்லை. ஆண்டவர் தேவ சபையோடு அவங்கள்ட்ட என்ன கஷ்டங்கள் இருக்கலாம், கவலை தப்பான காரியங்கள் இருக்கலாம், அதை எல்லாம் நாம் அவளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அந்த சபை மென்மேலும் கட்டப்படுமே ஒழிய அது ஒரு நாள் உடைந்து போகாது. நம்ம ஜெபிக்கிற ஒரு பெரிய ஒரு ஆண்டோடைய ஆலயத்தில் நம்ம இருக்கும்போது அதில் உள்ள சபை மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்ற ஒரு பெரிய பக்தன், அவர் தான் பெந்தேகோஸ்தின் இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய சர்ச்சஸ்லாம் உண்டாக்குனார். ஆனால் அவர் மார்னிங் போகிற சர்ச் சர்வீஸ் எங்கன்னா சால்வேஷன் அன்னைக்கு போகிறான். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்ற மனுஷன். ரெண்டாவது எங்கே போகிறான் தெரியுமா? ஆங்கிலிக்கன் சர்ச்சில் போய் தான் கம்யூனியன் எடுப்பாராம். அவருக்கு எந்த வித்தியாசம் அவர் காட்ட மாட்டார். அதே மாதிரி மென்டாலிட்டி நம்ம ஆர்சி சர்ச்னாலும் அங்கே ஆண்டவரை தான் ஸ்தோத்திரிக்கிறாங்க, தொழுகிறாங்க. ஒரு எந்த சர்ச்னாலும் அந்த நம்ம ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது அந்த ஆலயம் முழுவதும் அப்படியே வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருக்கிற சொன்ன அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால் நிரம்பி இருக்கிற இடம். அந்த ஆலயத்தில் போகும்போது எப்படிப்பட்ட இடமான ஆண்டோடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு போய் அவரை நோக்கி பார்க்கும்போது என்னை தண்ணீர்லேருந்து எடுத்து 500-600 அடி ஆழத்துலேருந்து என்னை தூக்கி எடுத்தாங்க கடலுக்கு அடியிலேருந்து. அந்த இடத்துல தூக்கி எடுத்து அந்த போட்மேன் என்ன சொன்னாங்கன்னா, வாசலில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்தில் வாசமாக இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல். அது மட்டும்தான் சொன்னாங்களே தவிர நீ அந்த எனக்கு ஒரு மூச்சு முயற்சி இல்லாத அந்த நேரத்தில் சொல்லி தந்தது ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு ஞாபகமாக இருக்குன்னா, அந்த ஆலயத்தில் போய் அவருக்கு நன்றி சொல். இது சபை பாகுபாடு இல்லாதபடி ஆண்டவர் தங்கி இருக்கிற ஆலயத்தில் நான் போய் கால் வைக்கும் போது அவருடைய பிரசன்னை நம்மை ஆட்கொள்ளும். அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது அவரோடு நாம் பேச முடியும். அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் எப்போதும் அவரோடு ஐக்கியம் கொள்கிற வாழ்க்கையை நாம் பழக கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும், இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே உம்மோடு உள்ள ஐக்கியம், அந்த ஜெப வாழ்க்கையை சுவாமி அந்த வேத வாசிப்பின் வாழ்க்கை எங்களுக்கு தாரோம் அப்பனே. அப்பா எங்களோட எல்லா மனுஷனோட பொறாமை கொள்ளாதபடி சுவாமி, அவர்களோடு சண்டை போடாதபடி சுவாமி, அவருடைய பெருமை இல்லாதபடி சுவாமி, யோதாஸ் காரியத்தை போல மாறாதபடி, பண ஆசையினால அநேக பாவங்களுக்கு உள்ளாகாதபடி அப்பனே எங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. நம்ம ஜெபிக்கும். இல்லற வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வரலாம், மனுஷர் எதுவும் பேசலாம், எப்படியும் தூற்றலாம் நம்மளை. ஆனால் எல்லாத்திலையும் ஏசப்பாக்கு நாம மகிமைக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் நியாயமான வழியிலே கொண்டு நிறுத்துவார், நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அந்த குடும்ப வாழ்க்கையில் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஒரு நாள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மாதிரி நம்முடைய தேவ ஆலயத்தில் எப்போது ஐக்கியத்தோடு நாம் ஜெபிக்கணும். ஒரு குறை காணாதபடி ஆண்டவரே மற்ற எல்லாரும் அப்பா இன்னும் வளரணும், அப்பா இன்னும் வளரணும்னு அந்த ஜெபித்து கொண்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். அவருடைய கன்வென்ஷன் டைமில் அவர் கன்வென்ஷன் மேலே ஸ்பீக்கர் பேசிக்கொண்டே இருக்கும்போது கீழே அந்த ஸ்டேஜுக்கு அடியில் எல்லாரும் நின்று ஒரு சின்ன டீமாக இருப்போம், நாங்கள் எல்லாம் நின்று ஜெபிச்சுட்டே இருப்போம். ஏன்னா அந்த பாஸ்டர்ஸ் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனுஷனை தொட முடியும். ஒரு வார்த்தை கூட அந்த ஒருத்தர் கூட வேணா போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கன்வென்ஷன் முழுவதும் பின்னால் இந்த ப்ரேயர் நடந்து கொண்டே இருக்கும். அந்த தேவனோடு உள்ள மக்களோடு உள்ள ஐக்கியம் நமக்கு இருக்கணும். அந்த ஐக்கியத்தில் பலப்படணும். அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு மனசில் எப்பவும் ஆசை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஆண்டவருக்காக வாழணும் சுவாமி. அப்பா எங்களை எடுத்து பலப்படுத்தோப்பா. அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்த வாழ்க்கை நாங்கள் வீணாக்கக்கூடாதப்பா. எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக வாழாதபடி கர்த்தாவே உமக்காக வாழணும் சுவாமி. கர்த்தாவே எத்தனையோ தேசங்களை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே எத்தனையோ மக்கள் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பா. யுக்ரைன் தேசம் அப்பா, அந்த சிரியா தேசம் போன்ற அநேக தேசங்கள் சுவாமி அப்பா, உணவு உடுக்க உடை இல்லாதபடி, தங்க இடம் இல்லாதபடி அப்பா அங்கே எல்லாம் சமாதானம் உண்டு பண்ணணும் கர்த்தாவே. அப்பா அலைந்து கொண்டிருக்கும் போது அப்பா எங்கள் தேசத்தில் கர்த்தாவே எந்த வார் கூட நீர் மாற்றி போட்டீர் அப்பா. வந்து பெரிய போராட்டத்தில் எங்களுக்கு விடுதலை தந்தீரே சுவாமி. கர்த்தாவே எங்கள் தேசம் உம்முடைய தேசமாக மாறணும் அப்பா. எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம்மோடு நாங்கள் செலவிடணும் கர்த்தாவே.
நாங்கள் வீணான வார்த்தைகளை பேசி எங்கள் நேரத்தை செலவிடாதபடி கர்த்தாவே எங்களை உம்முடைய வார்த்தையை தியானித்து சுவாமி உம்மோடு பேசுகிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாருங்க கர்த்தாவே. அப்பா எங்களை காண்க உம்மை காணணும் அப்பா, எங்களை காண்க உம்மை காணணும் சுவாமி. எங்கள் வாழ்க்கை மூலம் நீர் மட்டும் மகிமைப்படணும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா அந்த ஊழியப்பா செய்கிற அந்த ஊழியப்பா, இந்த டிவி ஊழியப்பா எத்தனையோ பேருக்கு பிரயோஜனப்பா. அதை காலம் எழும்பி ஓப்பன் பண்ணும்போது, மத்தியானம் ஓப்பன் பண்ணும்போது எத்தனையோ பேர் தேவையில் இருக்கிறவர்களுக்கு சுவாமி அது பிரயோஜனமாக இருக்கும்ப்பா. அந்த ஊழியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியத்தின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. அவளை தொடணும்ப்பா, அவள் தேவைகளை தொடணும் சுவாமி. உம்மோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்தணும்ப்பா, உம்மோடு உள்ள ஐக்கியம் சுவாமி. கர்த்தாவே மென்மேலும் உம்மோடு நாங்கள் வாழும்போது கர்த்தாவே எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் பார்த்துக்கொள்வீங்கப்பா. உம்மிடத்தில் நாங்கள் பாரத்தை, எங்கள் கவலை, எங்கள் கண்ணீரை எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தூணாக நீர் இருக்கிறீர் சுவாமி. எங்கள் தகப்பனாக இருக்கிறீர் சுவாமி, எங்கள் தாயாக இருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் உம்மிடத்தில் இறக்கி வைக்கிறோம் சுவாமி. உம்மோடுள்ள ஐக்கியம் இன்னும் மென்மேலும் பலப்படணும் கர்த்தாவே. உம்மோடுள்ள ஐக்கியம் இன்னும் பலப்படணும்ப்பா. அதில் ஒரு சிறு துரு கூட ஏறாதபடி சுவாமி இன்னும் நாங்கள் புதுப்பித்து அப்பாவோடு உள்ள ஐக்கியத்தை மென்மேலும் வளர்த்தும் போது கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரராக எங்களை ஏற்றுக்கொள்வீர் சுவாமி. எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பாவக்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இந்த ஊழியத்தை மென்மேலும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமான ஊழியமாக நீ மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். பாவக்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.